போக்கண்ணு. என்னடா இறங்குடா. நீ முதல்ல இறங்குடா. என்னடா மச்சான் வெயிட்டா இருக்குடா. அத கொடு. வா குர்ரா. வாடா வாடா பரவாயில்ல. குர்ரா கொண்டு வரேன். டேய் வாடா. மா வாங்க தம்பி வாங்க உட்காருங்க. மலரே மலரே தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. மச்சான் நீ வர்றதும் அவங்க வரவேற்கிறத பார்க்குறப்ப நீ இந்த வீட்டு மாப்பிள்ள மாதிரியே ஃபீல் ஆகுறா. மச்சான் நீ சொன்னது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னு வச்சுக்க, உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. என்ன விஷயம் தம்பி? உங்களுக்குள்ளேயே எதை பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா இதுவும் உனக்கு ஒரு வீடு ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான், வேற ஒண்ணு இல்ல. நெசந்தான் தம்பி, இது உங்க வீடு மாதிரி தான். நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம். சரிம்மா வா குடு. வாங்க. என்னங்க? இந்தாடா மெதுவா. வாங்க சார். என்ன சார் எல்லாம் புடவை பாக்ஸா இருக்கு? இந்த ஊர்லயே துணி கடை ஆரம்பிக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல தேனு, கோபியோட கல்யாணத்துக்காக எல்லாருக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் இந்தாங்கம்மா. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? இந்தாங்க வாங்கிக்கோங்க. மா யாருக்கு என்ன செட் ஆகுன்னு என் நன்மை பார்த்து பார்த்து எடுத்திருக்காமா. உங்க யாருக்கும் எங்க செலக்ஷன் பிடிக்காமலாம் போகாது. ஒருவேளை கலரோ டிசைனோ பிடிக்காம போச்சுன்னு வச்சுங்களேன், மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இத வாங்கிக்கிட்டா தானே பிடிக்காதா பிடிக்குமாங்கிற கேள்வி வரும். மன்னிச்சிருங்க தம்பி, இது எங்களுக்கு வேணாம். என்னமாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க மேல இருக்கிற அன்பால தான் நீங்க இதை செய்றீங்க. ஆனா இத வாங்கிக்கிற நிலைமையில நாங்க இப்ப இல்ல. என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு நாள், பொண்ணு வீட்டுக்கு ஒரு நாள், முழுசா என் மாப்பிள்ளை 2 நாள் செலவழிச்சிருக்கான். இதை நீங்க வாங்கிட்டா தானே அவன் சந்தோஷப்படுவான். முதலாளி வீட்டுக்குமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க? ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, பொண்ணு வீட்டு சார்பா செயின் மோதிரமெல்லாம் போடணும்ல, அதெல்லாம் முறையா செஞ்சாச்சு. அங்க முடிச்சுட்டு தானே இங்க வர்றோம். இதெல்லாம் எங்களோட கடமை தம்பி. நாங்க தானே இதெல்லாம் பண்ணணும். நீங்க எதுக்கு போய் இதெல்லாம் செஞ்சீங்க? ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சிட்டீங்க தம்பி. முதலாளி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினதுல இருந்து பூ கொடுத்து உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடத்தி கொடுத்திருக்கீங்களே. அந்த நன்றி கடனையே எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேல மேல ஏதாவது செஞ்சு எங்களை இன்னும் கடங்காரங்களாக்காதீங்க தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் சொல்லி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. ஒருவேளை நான் அப்படி நினைச்சாலும் நீங்க என்ன அந்நியமா தான் பாக்குறீங்கல்ல. ஐயோ, அதனாலதான் நீங்க என்கிட்ட இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல தம்பி.
எல்லா விசேஷத்திலயும் நீங்க முன்ன நின்னு செய்யுங்க. அது போதும் எங்களுக்கு. இப்படி செலவு பண்றது மட்டும் வேணாமே. நீங்க நல்ல நோக்கத்தோட தான் செய்றீங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. மா, முதல்ல இந்த ஊர் என்ன சொல்லும், இந்த மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலையை முதல்ல விடுங்க. நாம ஒன்னும் அடுத்தவங்களுக்காக வாழல, நமக்காக தான் நம்ம வாழுறோம். அன்னைக்கு கோபி வெளியே வர வரைக்கும் எல்லாருமே மலர தப்பா தானே பேசினாங்க. கோபி வந்த உடனே அப்படியே பேச்சு மாத்திட்டாங்க இல்ல? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேச்சுக்காகலாம் நாம பயந்துட்டு இருந்தோம்னு வைங்க, நாம வாழவே முடியாது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாம நடந்துக்கிறது மட்டும்தான் முக்கியம். மற்றவங்கள பத்தியெல்லாம் யோசிக்காம தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்கம்மா ப்ளீஸ். மயிலு, நீயாவது அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க அம்மாவோட முடிவு தான் சார் எங்க முடிவும். தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க. எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் ஜீவாவோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு ஆசையா உங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தான் தெரியுமா? ஊரை காரணமா சொல்லி இத நீங்க வேணாம்னு சொல்றது எனக்கு நியாயமாவே படல. நான் இந்த ஊருக்காக மட்டும் இப்படி பேசல தம்பி. நான் சுயமா சம்பாதிச்சு வச்ச காசுலதான் என் 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு. இப்போ நீங்க செய்யற இந்த உதவியை நான் ஏத்துக்கிட்டா என் தன்மானத்தை நானே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல நான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. சரிம்மா, இப்ப எனக்கு புரியுது. உங்க தன்மானத்தை காயப்படுத்தணும்னு சொல்லி சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. இதுதான் உங்க சங்கடத்துக்கு காரணம்னா இனிமே நான் எந்த சலுகையும் செய்யல, சரியா? ஆனா பட் இதை மட்டுமாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சரிங்க தம்பி. ஆ, ஆனா இதுவே கடைசியா தேங்க்ஸ்மா. இருக்கட்டும். மலரு வாங்கிக்க. மலர் இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். ஆ, ஆ தேனு, உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப நன்றி சார். எங்க என்ன விட்டுருப்பீங்களோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலா கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கலான்னு தான் நினைச்சேன். ஏன்னா உங்க நிலைமை எனக்கு தெரியும். திடீர்னு இவ்வளவு பெரிய செலவை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு சொல்லி எனக்கு கவலையாவே இருந்தது. நான் சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன் தம்பி. அந்த பணத்தை வச்சு இவ கல்யாணத்தை முடிச்சிருவேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு நாட்டைய முதலாளிய நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவர் எந்த வில்லங்கமும் பண்ணாம நீங்க தான் முதலாளி பாத்துக்கணும். அம்மா, கடவுளே குறுக்க வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆ, ஆ, மலரு, தம்பிக்கு காபி போட்டு எடுத்துட்டு வா. ஆ, இல்லைங்க, நாங்க கிளம்புறோம், கொஞ்சம் வேலை இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. ஆ, வர மயிலு. ஆ, எல்லாத்துக்கும் வரேங்க. அவன் காரியத்துல தெளிவாதான் இருக்கீங்க. வா.
என் லவ் டெவலப் ஆகுதோ இல்லையோ, உன் லவ் நல்லா டெவலப் ஆகுதுடா. நெல்லுக்கு பாருது புல்லுக்கும் பாயட்டுமே. ஒரு நிமிஷம். சொல்லு மயில. கல்யாணம் பேசி முடிச்சதோட உங்க வேலை முடிஞ்சதுன்னு நீங்க ஒதுங்கி இருக்கலாம். அதையும் மீறி நீங்க ஏன் இதெல்லாம் இழுத்து போட்டு செய்றீங்க? நீங்க நெருங்கி நெருங்கி வர்றது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இது ரொம்ப சின்ன ஊரு. நீங்க எங்க கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது ரொம்ப தப்பா போயிடும். என் மயிலு என்னடி பேசுற? ஒருவேளை இதெல்லாம் செஞ்சா நான் மனசு மாறிடுவேன் நீங்க நினைச்சீங்களான்னு தெரியல. அப்படி நீங்க நினைச்சிருந்தா என்ன ரொம்ப மோசமா எடை போட்டீங்கன்னு அர்த்தம். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். பெரிய அக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனால மிச்சம் இருக்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க முடியாம செஞ்சிடாதீங்க. ஏய் மயிலு, நீ மனசெல்லாம் மாற வேண்டாம், அப்படியே சிலையாட்ட இருந்துக்கோ. டேய், அவ பாட்டு கேவலமா பேசிட்டு போயிட்டு இருக்கா, நீ பாட்டு பேசாம பாத்துக்கிட்டு இருக்க. போலாம் வா. நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாடா. என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களை வேலைக்கு போக வைக்க எனக்கு வேற வழி தெரியல. மனுஷியாடி நீ எல்லாம்? ஜீவா சார்கிட்ட போய் அப்படி பேசுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நில்லடி. மலரக்கா கல்யாணம் நடக்க போறதே அவரால தாண்டி. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவரை நோகடிக்கிறது உனக்கே நியாயமா இருக்கா? அந்த மனசுல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லடி. ஆம்பளை துணை இல்லாத குடும்பத்துல தன்னால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் அவர் செய்யறாரு. அது எனக்கும் தெரியும் தேனு. தெரியும்னா அப்புறம் என்ன இது? வேணாம், அசிங்கமா ஏதாவது கேட்ட போறேன்டி. அவரை பத்தி நல்லா தெரிஞ்சும் ஏன்டி அவர்கிட்ட இப்படி பேசின? பாவண்டி அந்த மனுஷன். நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் அவர் முகம் அப்படியே சுருங்கி போயிருச்சு. உன் குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறத தவிர வேற என்னடி தப்பு செஞ்சாரு அவரு? அவரை ஏன் இப்படி பாடப்படுத்துற? அப்பதானே அவருக்கு என் மேல வெறுப்பு வரும். என் மேல அவர் வச்சிருக்க காதலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நான் என்ன சொல்லியும் கேட்காம அவரு ஏன் நினைப்போடையே சுத்திட்டு இருக்காருடி. அந்த நினைப்ப மொத்தமா அழிக்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன்டி. அது மட்டும் இல்ல, அம்மா என்ன சொன்னாலும் அவருக்கு மேல மேல ஏதாவது செய்யணும்னு தான் தோணுது. அது எங்களுக்கும் சங்கடம், ஏத்துக்கலனா அவருக்கும் சங்கடம். ஒரே அடியா அதை நிறுத்தணும் தான் நான் அந்த மாதிரி பேசினேன்டி. நீ என்ன காரணம் சொன்னாலும் என் மனசு கேட்கலடி. ஒரு நல்ல மனுஷனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணுமா? அவரு கஷ்டத்தை மட்டும் பேசுறியே, எனக்கு மட்டும் வலிக்காதா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இந்த வலிய தாங்கிதான் ஆகணும். கசப்பா இருக்குன்றதுனால மருந்து சாப்பிடாம இருக்க முடியாத.
முதலாளி லெஃப்ட்ல திரும்பணும். என்னங்க ம், காயத்ரி இந்த லெஃப்ட்ல திரும்பணும்னு சொல்றா. எனக்கு காது கேட்கும். என்னங்க இங்கேயே நிறுத்திட்டீங்க? நாம ஏன் அந்த பக்கம் போகணும்? முதலாளி நம்ம வீடு அங்கதான் இருக்கு. 3 வருஷமாயும் இன்னும் மறக்கல. பிறந்த வீட்டுக்கு எப்படிங்க ஒரு பொண்ணால மறக்க முடியும்? இறங்கு. உன்னதான் சொல்றேன் காயத்ரி, இறங்கு. முதலாளி ஏங்க எதுக்கு அவளை இங்கேயே இறங்க சொல்றீங்க? நீ பேசாம இரு பவானி. உன் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இறங்கு. வீடு பக்கம் தானே, நடந்து போ. முதலாளி நீங்களும் நம்ம வீட்டுக்கு. எது நம்ம வீடா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு காயத்ரி, என் அந்தஸ்துக்கு சமமானவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன். இல்லைன்னா என்னை விட பெரிய மனுஷன் வீட்டுக்கு தான் நான் போவேன். நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட கை கட்டி வேலை செய்யற நாற்றாய ஏ லெவலுக்கு வந்துட்டானா, இல்ல நான் உங்க லெவலுக்கு வந்துட்டானா? முதலாளி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படின்னா எந்த தைரியத்துல என்ன நீ வான்னு கூப்பிடுற? ஒன்னா ஊருக்கு கூட்டிட்டு வந்ததால எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இத பாருங்க, என்ன இருந்தாலும் அது நம்ம சம்மந்தி வீடுங்க. நாற்றாயனுக்கு நான் இன்னும் சம்பந்திங்கிற அந்தஸ்தை நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. இவ்ளோ காலம் ஆகியும் இன்னும் அதே கோவத்தோட இருந்தா என்ன அர்த்தம்? சாகுற வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். சரிங்க, உங்களுக்காகவும் வேண்டாம் அவளுக்காகவும் வேண்டாம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. நம்ம மருமகளை இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போகணும்னு தெரிஞ்சா அது நல்லாவா இருக்கும்? ஊர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே உன் வார்த்தைக்கும் கார்த்தியோட வார்த்தைக்கும் நான் கொடுத்த மரியாதை. வீட்டுக்குள்ள போலனாலும் பரவாயில்ல, வாசல்யாவது விட்டுட்டு வந்துடலாம்ல. இல்ல பவானி, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உனக்கு உன் மரும மேல அவ்வளவு பாசம்னா நீ அவளோட நடந்து போய் வீட்டுல விட்டுட்டு வா. பவானி, ஆ? ஆனா ஒண்ணு, நீ என் விருப்பத்தை மீறி போறது என்ன நீ கேவலப்படுத்துற மாதிரி. உனக்கு அதுதான் சந்தோஷம்னா போ, தாராளமா செய். இத பாரு, மாமா பேசினதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. அப்புறம் உங்க அப்பா கிட்ட எதையும் சொல்லிக்காத. விடு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். பவானி. சரியா? வரேங்க, வரேன். மறக்காம உங்க வீட்டுக்கு போனது போன் பண்ணுமா, சரியா? வரேம்மா. என்ன கஸ்தூரி, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதாங்க இருக்கேன். தம்பி என்ன பண்றான்? தம்பி தூங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. நான் வந்த வேலை இன்னும் 1-2 நாள்ல முடிஞ்சிடும். சரிங்க. வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். பார்த்து பத்திரமா வாங்க. சரி, நான் வச்சிட்டுமா? ஆ, வச்சிருங்க.